ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 10/2/2024 சனிக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 27ஆம் நாள். உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. உலக குடை தினம், மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மகர லக்னம், இருப்பு 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 10:53 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 4:40 மணி வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று மாலை 3:57 மணி வரை கிம்ஸ்துக்கினம், அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 10:53 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம். கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோயிலில் திருப்பி கொடுப்பது உத்தமம். இன்று சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ. அதே சமயம் நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதுவும் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நவகிரகம் பெரும்பாலும் பெருமாள் கோயிலில் இருக்காது, பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கும். சரியா? அதேமாதிரி இன்னைக்கு இஷ்டிகாலம் அப்படிங்கிறதுனால வீட்டில் பூஜை, ஹோமங்கள், மந்திர ஜபங்கள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கும் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால இன்னைக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கலாம். அதனால தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சாதாரணமாக மேஷராசிக்காரர்கள் தேவையில்லாமல் பேச மாட்டீங்க, ஆனால் நீங்களும் மனுஷா தானே, திடீர்னு ஏதாவது பேசுகிற மாதிரி வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடலாம் உறவினர்களின் வருகையால். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன நிம்மதி கிடைக்கும் நாள். ஏன்னா இன்னைக்கும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார். சந்திராசிரமெல்லாம் ஓடி போயிடுச்சு, உங்களுக்கு சந்தோஷம் வந்தாச்சு. அதனாலே இன்றைக்கி மனசில் நிம்மதி இருக்கும் அப்பாடான்னு. ஏன்னா நீங்கள் எப்போ ஒரு அமௌண்ட்டு எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க, அது வரல, இன்றைக்கி அது கிடைக்கும். கிடைக்கிதுன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு நிம்மதி வந்துடும், அப்பாடா அப்படின்னு.
அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகும். குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதியான போக்கு தென்படும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறப்பான உயர்வுகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மன நிம்மதி உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திராஷ்டமம் உங்ககிட்ட தான் இருக்கார். ஏன்னா 2 நாள் விட மாட்டார். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் நேற்றுக்கு எப்படி நடந்துட்டீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நடக்கணும். அதாவது சிவபெருமான் யோக நிலையில் இருப்பார். அதனால தான் எல்லாரும் சொல்லலாம் சிவனேன்னு இருன்னு. அதாவது அமைதியாக இருன்னு அர்த்தம். சிவனே இரு அப்படின்னு இருன்னா அமைதியாக இருன்னு அர்த்தம். அந்த மாதிரி இன்னைக்கு சிவனேன்னு இருக்கணும். நீங்கள் அமைதியாக இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் தெளிவாக இருக்கணும். அனாவசியமாக பேசப்படாது. அதேமாரி வாகன பயணம் அப்படிங்கும்போது வண்டி எடுக்கும்போதே ஒரு சலிப்பு வரும் உங்களுக்கு. அதெல்லாம் மீறி பொறுமையாக போகணும் வரணும். சரியா? அதேமாதிரி முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டு மாட்டிக்கப்படாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் இழுபறி ஆகலாம். அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அக்கம் பக்கத்தினருடன் சண்டை வேண்டாம். அதே சமயம் உறவுகளுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கலகலப்பான நாள். ஏன்னா 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கனால இன்னைக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பா. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். அந்நியோன்யம் அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் அருமையாக எல்லா காரியத்தையும் அருமையாக செய்து முடித்து சந்தோஷம் அடைவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். ஏன்னா இன்னைக்கும் பகைருண ரோகஸ்தலமாக 6ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களோட முயற்சிகள்லாம் அருமையாக நிறைவேறும். ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து மறையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து மறையும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வதற்காக மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறப்பான சூழ்நிலை அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அருமையாக இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம். இன்னைக்கு உங்களோட ஆன்மீக எண்ணங்கள்லாம் அருமையாக கைகூடும்.
பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவீர்கள். அதனாலேயே உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும், உடல் தெளிவும் கிடைக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமே இல்லை என்ற அளவிற்கு ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கைகூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இன்னைக்கும் சந்திர பகவான் இருக்கிறதுனால அற்புதமான பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனாலேயே உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு மன நிம்மதியான ஒரு போக்கு தென்படும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் மேம்பட்டு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். உற்றார் உறவினர்கள் கை கொடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோதைரியம் அதிகரிக்கும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கார். அதனால இன்னைக்கு மனோதைரியம் அதிகமாகும். மனசுல நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறதுனால ஒரு தைரியம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல நல்ல நல்ல சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதால் மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டி அதிரடியாக முன்னேற்றம் அடைவீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியமான சூழ்நிலை உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை உயரும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அற்புதமான ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சு உங்க பொருளாதாரத்தை உயர்த்துப்பீர். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள ஒரு மனையாவது வாங்கிடணும்னு நினைச்சிட்டு பேர், அதெல்லாம் இன்னைக்கு பாசிபிலிட்டி நல்லபடியாக நடக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக லாபம் குவியும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசில் ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கும் உங்க ராசியில ஜென்ம ராசியில சந்திர பகவான் உட்காந்துட்டு இருக்கார். கொஞ்சம் மனக்குழப்பத்தை தான் கொடுப்பார். பேசுகிற ஒரு ஏதாவது ஒரு பேச்சில் குழப்பம் இருக்கும். அதாவது இந்த திட்டம் போட்டு வேலை செய்கிறது இன்னைக்கு கொஞ்சம் முடியாது. என்னமோ செய்வீங்க, அது என்னமோ முடியும், ஆனால் நல்லபடியாக முடியும், அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கோங்க. மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. பேசுகிற வார்த்தையிலையும் கவனமாக இருங்கோ. முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன ஆனாலும் வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ருங்கோ. ஏன்னா உடல் ஆரோக்கியம் வேணும்னா உணவு வேணும். அதனால் அதை பார்த்துக்கோங்க.
உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் எடுக்கிற கோப்புகளில் சரிவர கையாள்வது நல்லது. அதே மாதிரி குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் இனிமையாகும் நாள். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களோட இடமாற்றம் இனிமையாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்க, இன்னும் வீடு மாற்றணும், இல்லை நாடு மாற்றணும், ஊர் மாற்றணும்னு நினச்சிருந்தீங்க. அதில் இன்னைக்கு முக்கியமாக நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். வேறு சில புதிய தொழில்களையும் சேர்க்கலாமா என்ற எண்ணம் உருவாகும். கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் நீண்ட நாள் இடமாற்றங்கள் இன்றைய தினம் அமையும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால இன்னைக்கு சூப்பர். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். மனசில் ஒரு நெருக்கம், தைரியம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. தொழில் வியாபாரம் ரொம்ப லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான மனநிலை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றி மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.